ப்ளவுஸில் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தச்சு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஆனால் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பிசுக்கு தெரியுது. அதே மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் மேலே இருக்குது, ஒரு பைப்பிங் கீழே இருக்குது. சரியாகவும் நம்மளால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறீங்களா? இதுக்கப்புறம் அந்த கவலை வேண்டாம். நான் உங்களுக்கு சூப்பராக அது எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. துணியோட ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி மேலே இருக்கணும். அதே மாதிரி நான் நெக்குக்கு பைப்பிங் வச்சுருக்கேன், வச்சு திருப்பி அயன் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். மேலே எந்த தையலும் நான் போடலை. கீழே வந்து இடுப்பு பகுதிக்கு மடித்து தைச்சிருக்கேன். இப்போது இந்த பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 2 சைடு ஃப்ரண்ட் பார்ட்டும் வச்சுக்கணும். இப்போது இந்த ஷோல்டர் தான் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கத்தை இந்த பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்னா கரெக்டாக இந்த பேக் பார்ட்டுடைய பைப்பிங்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய பைப்பிங்கும் ஒன்றா இருக்கணும். இப்படி இல்லாமல் இதுக்கு மேலே இப்படி இருக்கணும். இந்த மாதிரி சமமாக இருக்கான்னு இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வந்து நம்ம இங்கேருந்து 1/2 இன்ச்சில் தையல் போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே பைப்பிங் கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபூட்டர் வந்து தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி தள்ளி விடும்போது மேலே கீழே ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபூட்டர்லேருந்து இந்த நீடில் மட்டும் வெளியே எடுத்துடுறோம். எடுத்துட்டு உள்ளே விட்டுட்டு பைப்பிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு சமமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 1/2 இன்ச்சில் மறுபடியும் தையல் போட்டோம்னா இது வந்து விலகாது. ஆனால் அந்த 1/2 இன்ச்சு தையல் எப்படி போடணும், அப்படியே இப்படி திருப்பி இது மேலேருந்து போட்டுட்டு வரணும். இந்த தையல் வந்து இந்த லைனிங்க்கு மேலே வர மாதிரியும் போடணும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா இப்படி திருப்பி பாருங்கள். நம்மளுக்கு இந்த பைப்பிங் ரெண்டுமே வந்து சமமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த லைனிங்கை அப்படியே இந்த மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்து இப்படி தள்ளிடுறோம். இப்படி தள்ளினதுக்கப்புறமா மறுபடியும் 1/2 இன்ச்சில் தையல் போடுறோம். அப்படியே வந்து நம்ம 1/2 இன்ச்சில் தையல் போடுறோம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த இடம் வந்து கனமாக இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுடுறோம். கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை நம்ம திருப்பினோம்னா நம்மளுடைய 2 பைப்பிங் சைடும் நேராக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி துணியோட ராங் சைடு நம்மளுக்கு எந்த பிசுறும் வராது. இந்த மாதிரி ப்ளவுஸ் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ப்ளவுஸை பற்றின எல்லா விஷயங்களுமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வெறும் 399 ரூபா மட்டும்தான். இந்த ஆஃபர் இந்த மாதம் மட்டும் தான் இருக்க போகுது. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.